நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 1 தொடர் இலக்கணம். இப்போ ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்? எழுத்துன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? சொற்றொடர் அமைப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொற்றொடரை நம்ம எப்படி அமைக்கணும்? நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருப்பீங்க. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தமிழ்லையும் இருக்குது. இந்த சொற்றொடரை நம்ம இதனுடைய அமைப்பு முறை எப்படி இருக்குது, எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இலக்கணத்துக்குள்ளே போகலாம். எட்வர்ட் வந்தான். இதில் எட்வர்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர். அப்போ அது பெயர் சொல். வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். ஒரு செயல் நடக்குதுங்க, அப்போ வினைச்சொல். இப்போ இங்கே எட்வர்ட் அப்படிங்கிற பெயர் சொல்ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தொடர் இலக்கணத்தில் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம். வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். இதை நம்ம தொடர் இலக்கணத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, கனகாம்பரம் பூத்தது. கனகாம்பரம் அப்படிங்கிறது பெயர் சொல், பூத்தது அப்படிங்கிறது வினைச்சொல். அப்போ இது எழுவாய், இது பயனிலை. அடுத்தது, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் மீனா அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். சூடினாள் அப்படிங்கிறது பயனிலை, வினைச்சொல். அப்போ அது பயனிலை. மீனா சூடினாள். இந்த ரெண்டுத்துக்குமே இடையில கனகாம்பரம் அப்படின்னு மற்றொரு பெயர் சொல் கொடுத்துருக்காங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா செய்யப்படு பொருளை குறிக்குது. எப்படி? இப்போ எழுவாய் ஒரு வினை செய்யறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருள் தான் செய்யப்படு பொருள். இப்போ மீனா அப்படிங்கிற எழுவாய் சூடினாள் அப்படிங்கிற வினையை செய்கிறா. எதை சூடினாள்? அதுக்கு அடிப்படையாக இருப்பது எது? கனகாம்பரம். அப்போ அது செய்யப்படு பொருள். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இங்கு திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய், இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. இப்போ ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்யறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்குதுங்க? திருக்குறள். அப்போ திருக்குறளை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாக வரும். பயனிலை வினைமுற்றாக இருக்கும். இங்கே பாருங்க, திருவள்ளுவர் அப்படிங்கிறதும் திருக்குறள் அப்படிங்கிறதும் பெயர் சொல். இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை, வினைமுற்றாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, மீனா கனகாம்பரம் ரெண்டுமே பெயர் சொல்லு. சூடினாள் அப்படிங்கிறது வினைமுற்று. அப்போ ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். சரி, இந்த பயனிலை அப்படிங்கிறது ஒரு தொடரில் கட்டாயமாக இருக்கக்கூடிய, நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பயனிலை. ஆனால் இந்த செய்யப்படு பொருள் இருக்குது இல்லையா, இது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த செய்யப்படு பொருள் வரக்கூடிய தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா விளக்கமாக இருக்கும். உதாரணம் இங்கே பாருங்க, மீனா சூடினாள் அப்படிங்கிறது கூட அது ஒரு வாக்கியம் தொடர் நல்லா சரியாக தான் இருக்குது. ஆனால் கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு வரும்போது அந்த வாக்கியம் தெளிவாக தெரியுது. அடுத்தது படித்தாய். இந்த படித்தாய் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்திருக்கணும் இல்லையா? என்ன வந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ படித்தாய். அப்போ நீ அப்படிங்கிற அப்படின்ற எழுத்து இங்கே வரல. அப்போ இது தோன்றா எழுவாய். நீ என்பது எழுவாய். அந்த எழுவாய் இங்கு வராததுனால இது தோன்றா எழுவாய். அடுத்தது பாருங்க, நான் வந்தேன். இதில் எது பயனிலை? வந்தேன். வந்தேன் அப்படின்றது ஒரு வினை முற்றுச்சொல் இல்லையா? அப்போ இது வினை பயனிலை, அதாவது வினை சொல் பயனிலையாக வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, சொன்னவள் கலா. இங்கே கலா அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். பெயர் சொல் தானே கலா. சரி, ஆனால் இங்கு பயனிலையாக பெயர் சொல் வந்திருக்குது. அப்போ இது பெயர் பயனிலை. அடுத்தது பாருங்க, விளையாடுபவன் யார். யார் அப்படிங்கிறது என்னது? வினாச்சொல். அப்போ இங்கு வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? சில இடங்கள் தவிர
ஒரு சொற்றொடரில் இந்த எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள் இந்த மூணுமே இந்த வரிசையில் தான் வரணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. தமிழினுடைய தொடர் அமைப்பினுடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்று. உதாரணம் பாருங்க. நான் பாடத்தை படித்தேன். நான் அப்படின்றது எழுவாய், பாடத்தை செய்யப்படு பொருள், படித்தேன் பயனிலை. இதை இப்படி மாற்றி போடலாம். பாடத்தை நான் படித்தேன். அப்போ பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள், நான் எழுவாய், படித்தேன் பயனிலை. அடுத்தது பாருங்க. படித்தேன் நான் பாடத்தை. அப்போ பயனிலை, எழுவாய், செய்யப்படு பொருள். நான் படித்தேன் பாடத்தை. அப்போ எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருளாக அமைஞ்சிருக்குது. பாடத்தை படித்தேன் நான். இதில் செய்யப்படு பொருள் முதல்ல வந்திருக்குது, அதுக்கப்புறம் பயனிலை, அதுக்கப்புறம் எழுவாய். இந்த மாதிரி சில தொடர்களை நம்ம மாற்றி எழுதினாலும் அதனுடைய பொருள் மாறாமல் இருக்கும். ஆனால் சில மொழிகளில் இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதும் பொழுது அதனுடைய பொருள் முற்றிலும் மாறுபட்டுவிடும். அதனால தான் இதை தமிழினுடைய தொடர் அமைப்பின் சிறப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பையன், நல்ல மனிதன், நல்ல மாணவன் இப்படி சொல்கிறாங்க இல்லையா? இதில் நல்ல அப்படிங்கிறது எதை குறிக்குது? அவனுக்கு, அந்த மாணவனுக்கோ அந்த பையனுக்கோ அல்லது அந்த மனிதருக்கோ அடைமொழியாக வந்திருக்குது. அவருடைய குணத்தை குறிப்பதாக இருக்குது, அவருடைய பண்பை குறிப்பதாக இருக்குது இல்லையா? இப்போது இந்த வாக்கியத்தை பாருங்கள். நல்ல நூல் ஒன்று படித்தேன். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இந்த தொடரில் நல்ல அப்படிங்கிற சொல்லு எதுக்கு அடையாக வந்திருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எழுவாயாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்குது. எப்படி? இப்போ நூலுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன நூல்? இப்போ திருக்குறள் ஒரு நூலுன்னு வச்சுக்கோங்க. திருக்குறள் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல். அந்த திருக்குறளை நல்ல அப்படின்னு அடைமொழியாக சொல்லிட்டு அடுத்தது நூலுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ திருக்குறள்ன்ற பெயர் இங்கே கொடுக்காம நல்ல அப்படின்னு அந்த பெயர் சொல்லுக்கு, அப்போ பெயர் சொல் வந்தால் எழுவாய், அப்போ எழுவாயாக வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு அடையாக வந்திருக்குது. இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மகிழ்நன் மெல்ல வந்தான். இதில் மெல்ல அப்படிங்கிறது எதற்கு அடையாக வந்திருக்குது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வந்தான் அப்படிங்கிற வினை பயனிலைக்கு முன்னாடி வந்திருக்குது இல்லையா? வினை சொல் வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று, அதுக்கு முன்னாடி வந்திருக்குது. அப்போ இது வினை பயனிலைக்கு அடையாக வந்திருக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினையடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த வினை இருக்குது இல்லையா? இந்த வினையை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தன்வினை, பிறவினை. தன்வினை அப்படின்னா என்ன? அந்த பேரில் என்ன இருக்குது? தன்வினை அப்படின்னா தான் செய்வது. பிறவினை அப்படின்னா பிறருக்காக செய்வது, இல்லைன்னா பிறர் செய்யக்கூடிய செயல் தான் பிறவினை. ஸோ இதை நம்ம விளக்கமாக இப்போ பார்க்கலாம். ஒரு மைதானத்தில் மாணவர்கள் கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு ஆரவாரமாக ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்ணன் என்ன பண்ணுறான்னா முகமதுவை பார்த்து பந்தை என்கிட்ட உருட்டு அப்படின்னு கத்துறான். உடனே முகமது என்ன பண்ணுறான்? பந்தை கண்ணனை நோக்கி உருட்டி விடுறான். பந்து உருண்டது. நல்லா கவனிக்கணும். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலமாக பந்தை உருட்ட வைத்தான். இங்கே பந்து உருண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பந்து அதுவாக உருண்டு போச்சு. அப்போ தன்னோட செயலை அதுவே செய்யுது. அப்போ அது தன்வினை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். அப்போ உருட்ட வைத்தான் அப்படின்றது அவன் வேறு ஒருத்தருக்காக அந்த செயலை செய்கிறான். அப்போ அது பிறவினை. இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செயலை தனக்காக செஞ்சு அதன் மூலமாக தான் பயன் பெற்றால் அது தன்வினை. ஒரு செயலை பிறருக்காக செய்து அதன் மூலமாக பிறர் பயன் பெற்றால் அது பிறவினை. சரிங்களா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் தன்வினை, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் பிறவினை. அவ்வளோதாங்க. இந்த பிறவினைகளை குறிக்கக்கூடிய விகுதிகள் எது அப்படின்னா வி, பி. இதனுடைய துணை வினைகள் எது அப்படின்னா செய், வை, பண்ணு. இதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். இங்கே பாருங்க. அவன் திருந்தினான். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வினை இது? அவன் திருந்தினான். அப்போ அந்த பலன் யாருக்கு போகுது? அவனுக்கே தான் போகுது. அப்போ அது தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர்.
அவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. பலன் யாருக்கு போகுது? அவங்களுக்கே தான் கிரெடிட் எல்லாமே போகுது. அப்போ அது தன்வினை. அடுத்தது பாருங்க, அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய நண்பனை திருத்துற. இப்போ பலன் யாருக்கு போகுது? நண்பனுக்கு தான் போகுது. அப்போ அது பிறவினை. அப்போ இங்கேயும் அவனை திருந்தச் செய்தான் அப்படின்னு யாரோ ஒருத்தன் இன்னொருத்தனை திருத்தி இருக்கான். அப்போ இது பிறவினை. அடுத்தது பாருங்க, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ அப்பா தன்னோட பிள்ளையை நல்லா படிக்க வைக்கிறாரு. அப்போ பலன் யாருக்கு போகுது? மகனுக்கு தான் போகுது. அப்போ அது பிறவினை. அடுத்தது பாருங்க, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு அலுவலகத்தில் இருந்து புத்தகங்களை எல்லாம் வர வைக்கிறாங்க. எதுக்காக? மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்போ பலன் யாருக்கு போகுது? மாணவர்களுக்கு தான் போகுது. அப்போ அது பிறவினை. அடுத்தது நாம் இப்போ செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு உணவகத்தில் அப்பாவும் பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, குமுதா, இலையில் இருக்கிற இட்லியே சீக்கிரமாக சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாக்கியத்தில் அப்பா சொன்னார் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது இல்லையா? இது என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். ஏன்னா அப்பா தான் சொல்கிறாரு. அப்போ அப்பா தான் இங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறார். அதை செய்பவரை தான் இங்கே முதன்மைப்படுத்துகிறாங்க. அதனால் இது செய்வினை தொடர். அடுத்தது பாருங்க, தோசை வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னது? பயனிலை. அப்போ என்ன வச்சாங்க? தோசை வைக்கப்பட்டது. அப்போ தோசை தான் இங்கு முதன்மைப்படுத்துகிறாங்க. இது தோசை செய்யப்படு பொருள். அப்போ செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தினால் அது செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பாருங்க, பாட்டு பாடுகிறாள். யார் பாட்டு பாடுறாங்க? எனக்கு முன்னாடி ஒரு பெண் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா அந்த பெண்ணை முதன்மைப்படுத்துறதுனால இப்போ நீங்களே சொல்லுங்கள், இது என்ன வினை? செய்வினை தொடர். அடுத்தது பாருங்க, பாட்டு பாடப்பட்டது. யாரு? பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு பாட்டை முதன்மைப்படுத்துகிறாங்க, செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துகிறாங்க. அப்போ இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை தொடர். செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, பள்ளியில் ஆசிரியர் வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போகிறான், அவன் வீட்டு பாடம் எழுதுகிறான் அப்படிங்கிறது செய்வினை தொடர். அவன் அதை செய்கிறான். அப்போ அவன்தான் அங்கு முதன்மைப்படுத்தப்படுறான். அதனால் அது செய்வினை தொடர். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான், வீட்டு பாடத்தை ஆசிரியர்கிட்ட காட்டுறான். வீட்டு பாடம் எழுதப்பட்டது அப்படின்னு அவன் வீட்டு பாடத்தை முதல்ல கொண்டுட்டு போய் காமிக்கிறான். இப்போ இங்கே எது முதன்மைப்படுத்தப்படுறாங்க? வீட்டு பாடம் முதன்மைப்படுத்தப்படுறதுனால இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அவன் செஞ்ச பொருள் தான் இங்கு முதன்மைப்படுத்தப்படுது. புரிஞ்சுதுங்களா? செய்யப்பாட்டு வினைத்தொடரில் வரக்கூடிய துணை வினைச்சொல்கள் எதெல்லாம் அப்படின்னா படு, உன், பெரு. இதே மாதிரி எச்சங்களுடன் சேர்ந்து செய்யப்பாட்டு வினைகளை உருவாக்கக்கூடிய துணை வினைகள் எதெல்லாம் அப்படின்னா ஆயிற்று, போயிற்று, போனது. உதாரணம் பாருங்க, கோவலன் கொலையுண்டான். அப்போ உன் அப்படிங்கிற துணை வினை இங்கு வந்திருக்குது. இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பாருங்க, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இதில் படு அப்படிங்கிற துணை வினை வந்திருக்குது. அப்போ இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பாருங்க, வீடு கட்டி ஆயிற்று. ஆயிற்று அப்படின்ற கட்டி அப்படிங்கிற எச்சத்தை தொடர்ந்து வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, சட்டி உடைந்து போயிற்று. இதில் உடைந்து அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது அடுத்த வார்த்தை ஏதோ வரணும், அங்கே எச்சமாக நிற்குது, முற்று பெறாமல் இருக்குது. அப்போ முற்று பெறவில்லை அப்படின்னா தான் அதை நம்ம எச்சம்னு சொல்லுவோம். இங்கு உடைந்து அப்படிங்கிறது எச்சமாக நிற்குது. அதை தொடர்ந்து போயிற்று அப்படிங்கிற துணைவினை இங்கு வந்ததுனால இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பாருங்க, பணம் காணாமல் போனது. பணம் காணாமல் அப்படின்னு சொன்னால் எச்சமாக நிற்குது. அந்த வாக்கியம் முழுமை பெறவில்லை. இப்போ பணம் காணாமல் போனது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த வாக்கியம் முழுமை பெற்றிருக்குது. அதனால் இது எச்சத்தை தொடர்ந்து போனது அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இது செய்யப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான்.
என்ன தொடர் இது? தன்வினை தொடர், தன்னையே சொல்லிக்கிறது. அடுத்தது அப்துல் நேற்று வருவித்தான், அவன் ஏதோ ஒன்றத்தை வர வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது பிறவினை தொடர். அடுத்தது கவிதா உரை படித்தாள், அந்த செயல் அவளே செய்கிறான், அப்போ அது செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, அவளால் அது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது செயப்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது பாருங்க, குமரன் மழையில் நனைந்தான், மழை வருது, குமரனும் அங்கே போய் விரும்பி அந்த மழையில் நனையிறான். அப்போ ரெண்டுத்துக்குமே உடன்பாடு ஏற்படுறதுனால இது உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது குமரன் மழையில் நனையவில்லை, இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்மறை, அப்போ இது எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி கொடுக்குறோம், முன்னாடியே நாளைக்கு வருவான் அப்படின்னு செய்தியாக சொல்லப்படுறதுனால இது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம், ஆச்சரியப்படுறாங்க, அப்போ இது உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார், கேள்வி கேட்குறோம், அப்போ அது வினா தொடர். பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டளை இடுறோம், அப்போ அது கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், என்ன சொல்கிறோம்? அவங்களுடைய பேரை சொல்கிறோம், அப்போ அது பெயர் பயனிலை தொடர். அடுத்தது நாம் இப்போது பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பதம் அப்படின்னா என்ன? சொல் என்று பொருள். அதாவது சொல்லை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பதம், கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதம் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, பகுப்பதம், பகாப்பதம். பகுப்பதம் அப்படின்னா பிரிக்க முடியும், ஒரு வார்த்தையை பிரிக்க முடியும், பிரித்தா அந்த வார்த்தைக்கு பொருள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பிரிக்க முடியும், இது பகுப்பதம். பகாப்பதம் அப்படின்னா பிரிக்க முடியாதது, வார்த்தையை மேலும் பிரிக்க முடியாதது தான் பகாப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். இதில் பகுதி அப்படிங்கிறது பிரிக்கக்கூடிய சொல்லினுடைய முதல்ல வரக்கூடியது தான் பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த சொல்லை மேலும் நம்மளால் பிரிக்க முடியாத வார்த்தையாக இருக்கும். இது வினை சொல்லில் ஏவலாக இருக்கும். பெயர் சொல்லில் அறுவகை பெயராக அமையக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பாருங்க, பார்த்தான், இதில் பார் அப்படிங்கிறது பகுதி. பார் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால் மேலும் பகுக்க முடியாது. பார் அப்படிங்கிறது ஏவலாக வருது, பார் அப்படின்னு சொல்கிறோமா, அப்படின்னு நீ பாரு அப்படின்னு ஏவல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்கள், அறுவகை பெயராக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார் அப்படிங்கிறது இப்போ அறுவகை பெயர் எதெல்லாம் இருக்குது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அப்போ பார் அப்படிங்கிறது ஒரு செயல், அப்போ தொழிலை குறிக்குது, அப்போ தொழில் பெயரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விகுதி. இந்த விகுதி ஒரு சொல்லினுடைய இறுதியில் இருக்கக்கூடியது. ஒரு வார்த்தை பிரிக்கும் போது இறுதியில் வரக்கூடிய வார்த்தை தான் விகுதின்னு சொல்லுவோம். இந்த விகுதி பார்த்திங்கன்னா திணை, பால், எண், இடம் இதையெல்லாம் தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பாருங்க, படித்தான். படித்தான், ஆண் அப்படிங்கிறது விகுதியாக வருது. ஆண் என்பது என்ன திணை? உயர் திணை. ஆண் என்பது என்ன பால்? ஆண் பால். ஆண் என்பது எண்ணிக்கையில் 1. ஆண் என்பது முன்னிலையில் இடத்துல எதை குறிக்குது? படர்க்க இடத்தை குறிக்குது. படித்து முடிச்சிட்டான், படித்தான் அப்படின்னா முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம படர்க்க இடத்துல நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது பாருங்கள், இடைநிலை. இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கும், அதைத்தான் இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உதாரணம் பாருங்கள், உயர்கிறான். இதை எப்படி பிரிக்கலாம்? உயர் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். உயர் என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இடையில கிருன்னு வந்திருக்கிறதுனால இது இடைநிலை. இந்த கிரு அப்படிங்கிறது எந்த காலத்தை குறிக்குது? நிகழ்காலத்தை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தி. சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் மற்ற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது. இந்த சந்திக்க வைக்குது, மற்ற உறுப்புகளை எல்லாம் சந்திக்க வைக்குது. பெரும்பாலும் இது எங்கே வரும் அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் இந்த சந்தி வரும். உருத்தும். இதை எப்படி பிரிக்கலாம்? உரு கூட்டல்
இத்து கூட்டல் உம்முன்னு பிரிக்கலாம். இதில் உரு அப்படிங்கிறது பகுதி, என்பது விகுதி. இப்போ விகுதிக்கு பக்கத்தில் வரக்கூடியது இடைநிலை இத்து. இப்போ இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் வரக்கூடிய இத்து தான் சந்தி. சரிங்களா? அடுத்தது சாரியை. சாரியை அப்படின்னா என்ன? பகுதி விகுதி இந்த இடைநிலைகளை சார்ந்து வரக்கூடியது சாரியை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் எங்கே வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது சாரியை. உதாரணம், இதை எப்படி பிரிக்கலாம்? நட கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். நடந்தனன். இதில் நட அப்படிங்கிறது பகுதி, அன் என்பது விகுதி. இத்து இந்தானது விகாரம். அடுத்தது விகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனி உறுப்பு அன்று மேற்கண்ட பகுப்பத உறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ இங்கு இத்து வர வேண்டிய இடத்துல இந்துன்னு மாற்றம் பெற்று வந்ததுனால இதை விகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இத்து அப்படிங்கிறது இடைநிலையாக வரக்கூடியது. இத்து எந்த காலத்தை குறிக்கும் நம்ம பார்த்தோம்? இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது சாரியை எங்கே வரும்னு சொல்லி பார்த்தோம் நம்ம? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய. அப்போ இத்துக்கும் அன்னுக்கும் இடையில் வரக்கூடிய இந்த அன் சாரியை இங்கு வந்திருக்குது. சரி, பகுப்பத உறுப்புகளை பற்றி விரிவாக பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய உதாரணங்கள் கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பகுதி. பகுதினா என்னன்னு பார்த்தோம்? ஒரு சொல்லினுடைய முதல்ல வரக்கூடியதாக இருக்கணும், அதை மேலும் பிரிக்க முடியாததாக இருக்கணும், அதுக்கப்புறம் வினை சொல்லில் ஏவலாக வரக்கூடியதாக இருக்கணும், பெயர் சொல்லில் அறுவகை பெயராக அமையும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, ஊரன் பகுதி இது ஊர், நடிகன் நடி, பார்த்தான் பார், வரைந்தான் வரை, மடித்தார் மடி, மகிழ்ந்தாள் மகிழ். அடுத்தது விகுதி. விகுதினா என்னது? சொல்லினுடைய இறுதியில் இருக்கணும், திணைப்பால் என் இடம் இதை காட்டணும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்க, படித்தான். இது என்ன திணையை குறிக்குது? உயர்திணை, ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஆண் அப்படின்னு வந்திருக்குது இல்லையா? அடுத்தது பாருங்க, படித்தனன். இதுவும் உயர்திணை, அன் என்பதும் ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் 2, அன் ஆண். அடுத்தது பாடுகிறாள். ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது பாடுகிறவள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பெண்பால் வினைமுற்று விகுதி எது? அல். அப்போ பெண்பாலை குறிக்கக்கூடிய வினைமுற்று விகுதிகள் 2, அல் ஆள். அடுத்தது பெற்றார். அப்போ ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. பெற்றவர். அர் என்பது அதுவும் பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ பலர்பாலை குறிக்கக்கூடிய வினைமுற்று விகுதிகள் 2, அர் ஆர். அடுத்தது நீந்தியது. இதில் எது விகுதியாக இருக்குது? தூ என்பது தான் விகுதியாக இருக்குது. என்ன விகுதி இது? ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அது இது அப்படின்னு சொல்லி நம்ம ஒருமையில் சொல்லுவோம். எதை? விலங்குகளை, அக்ரிணை பொருள்களை நம்ம ஒருமையில் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீந்தியது அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது நீந்திற்று. இதில் ரு அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் 2, து ரு. அடுத்தது ஓடின. அ என்பது பலவின்பால் வினைமுற்று விகுதி. சென்றன, பறந்தன, ஓடின, ஆடின. அப்போ இது எல்லாமே பலவின்பால் வினைமுற்று விகுதியை குறிக்கக்கூடியது. ஆ என்பது பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது உண்ணா, தின்னா, உண்குவ, தின்குவ. இதில் வரக்கூடிய ஆ வ இதுவுமே பலவின்பால் வினைமுற்று விகுதி. அப்போ பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் எதெல்லாம் வருது? அ ஆ வ. அடுத்தது தன்மை ஒருமை. தன்மைனா என்ன அர்த்தம்? என்னை மட்டும் குறிக்கக்கூடியது. ஒருமைனா நான் மட்டும். அப்போ ஒருமை, ஒரே ஒரு ஆள். அதுதான் தன்மை ஒருமை. வினைமுற்று விகுதி எதெல்லாம் அப்படின்னா என், ஏன். இங்கே மேலே நம்ம ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகளில் து ரு பார்த்தோம் இல்லையா? அதில் டு அப்படிங்கிற எழுத்தும் வரும். குறுந்தாட்டு. உதாரணம் குறுந்தாட்டு. அப்போ டு அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. குறுந்தாட்டு அப்படின்னா குறுகிய காலை உடையது அப்படின்னு பொருள். அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அம், ஆம், எம், ஏம், ஓம். உதாரணம்
உண்டோம். அடுத்தது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ, ஆய், ஈ. உதாரணம் செய்தாய். அடுத்தது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி இரு, ஈர். உதாரணம் பாரீர். அடுத்தது பெயரச்ச விகுதிகள் ஆ, ஆ, உம். உதாரணம் அழகிய, பேசும். அடுத்தது வினையச்ச விகுதிகள் எதெல்லாம் இருக்குது? உ, இ. உதாரணம் வந்து, தேடி. அடுத்தது வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். க, இய, இயர். வாழ்க, வாழிய, வாழியர். அடுத்தது தொழிற்பெயர் விகுதிகள் எதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள்? தல், அல், கை, சி, பூ. இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய விகுதி எது அப்படின்னா தல், அல். இந்த 2 விகுதிகள் தான் அதிகமாக வரும். உதாரணம் பாருங்க, முளைத்தல். அடுத்தது இடைநிலைகள். இறந்த கால இடைநிலை எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இத்து, இட்டு, இரு, இன்னு. உதாரணம் வென்றார். இங்கே இரு அப்படிங்கிற இறந்த கால இடைநிலை வந்திருக்குது. அடுத்து நிகழ்கால இடைநிலைகள் எதுன்னு சொல்லுங்க. கிரு, கின்று, ஆனின்று. உதாரணம் உயர்கிறான். கிரு அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலை இங்கே வந்திருக்குது. அடுத்தது எதிர்கால இடைநிலைகள் இதெல்லாம் இருக்குது. இப்பு, இவ்வு, இக்கு. இங்கே பாருங்க, புகுவேன், இவ்வு வந்திருக்குது. செய்கேன் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே இக்கு அப்படிங்கிற எதிர்கால இடைநிலை வந்திருக்குது. அடுத்தது எதிர்மறை இடைநிலை எதெல்லாம் எதிர்மறை இடைநிலை? இல், அல், ஆ. பறிக்காதீர். இதில் ஆ அப்படிங்கிற எதிர்மறை இடைநிலை வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, பெயர் இடைநிலைகள் எதெல்லாம் பெயர் இடைநிலைகள் அப்படின்னா இன்று, இந்து, இவ்வு, இச்சு, இத்து. உதாரணம் பாருங்க, மகிழ்ச்சி, இச்சு வந்திருக்குது. அறிஞன், இன்று வந்திருக்குது. அடுத்தது சந்தி எதெல்லாம் சந்தியில் வரக்கூடியது அப்படின்னா இத்து, இப்பு, இக்கு. இது 3மே வந்து சந்தியில் வரக்கூடியது. உதாரணம் உருத்தும், இத்து அப்படிங்கிறது வந்திருக்குது இதில். அடுத்தது உடம்படும் மெய். உடம்படும் மெய்யாக சந்தி எதில் வரும் அப்படின்னா ஈ, இவ்வு. நல்லா பார்த்துக்கோங்க, ஈ, இவ்வு. இந்த 2மே உடம்படும் மெய்யாக வரக்கூடிய சந்தி. உதாரணம் பொருந்திய. இது எல்லாமே நம்ம புணர்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அடுத்தது சாரியை. சாரியையில் வரக்கூடியது நிறைய கொடுத்துருக்காங்க. அதிகமாக நமக்கு அன்சாரியை வர மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து. அத்து சாரியையும் அதிகமாக வரும். அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, கு, இன். இது எல்லாமே சாரியையில் வரக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எழுத்து பேரு. இப்போ நம்ம பகுப்பத உறுப்புகள் பார்த்தோம். மொத்தம் எத்தனை இருக்குது? 6. என்னென்ன இருக்குது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6லையுமே அடங்காமல் பகுதி, விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரக்கூடிய மெய்யெழுத்து தான் எழுத்து பேரு. பெரும்பாலும் இது எந்த எழுத்தில் வரும் அப்படின்னா இத்து அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் வரும். சாரியை இடத்துல இத்து வந்தது அப்படின்னா அது எழுத்து பேரு. உதாரணம் பாருங்க, செய்யாதே. இதை எப்படி பிரிக்கலாம்? நீங்களே பிரித்து காட்டுங்க பார்க்கலாம். செய் கூட்டல் யா எப்படி பிரிக்கலாம்? ஈ கூட்டல் ஆ. தே எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஏ. இதில் செய் அப்படிங்கிறது பகுதி, ஏ அப்படிங்கிறது விகுதி. சரி, என்ன விகுதி இது? செய்யாதே அப்படின்னு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை நம்ம ஏவல் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம். அப்போ இது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. அடுத்தது இங்கே இடைநிலை எந்த எழுத்து இருக்குது? ஆ. ஆ அப்படிங்கிறது என்ன இடைநிலையில் வந்திருக்குது? எதிர்மறை இடைநிலை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், பறிக்காதீர். அதில் ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. அப்போ இங்கு காலம் வெளிப்படவில்லை. எந்த காலம் அப்படின்னு காலம் வெளிப்படவில்லை. அடுத்து பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடியது எது?
சந்தி. ஈ அப்படிங்கிறது சந்தி. அடுத்தது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது சாரியை. அப்போ இங்கு காலத்தை குறிக்காம வந்ததுனால இந்த இத்து வந்து எழுத்து பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரிய இடத்துல தான் இந்த எழுத்து பேரு வரும். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.